Hello everyone, welcome to Cook with Subi. இன்னைக்கு ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்டியான மசாலா ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சூடு பண்ணி அதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 ஏலக்காய், 4 கிராம்பு, 1 பட்டை, 2 கல்பாசி, 1 அன்னாச்சி பூ சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா வெடித்து வாசம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இதெல்லாம் வெடித்து நல்லா வாசம் வந்ததுக்கப்புறமா நான் 1/2 கப் அளவுக்கு வெங்காயத்தை மெல்லிசாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து கொஞ்சம் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். சாஃப்டாகி நல்லா ப்ரௌன் ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா வெங்காயம் வந்துட்டு நல்லா கொஞ்சம் ஒரு முக்கால்வாசி ப்ரௌன் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 1/2 கப் அளவுக்கு தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி வந்துட்டு நல்லா குழைய வர அளவுக்கு வதங்கிக்கலாம். இப்போ இது கூடவே நான் 5லேருந்து 6 முந்திரி பருப்பை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கிடுச்சு. இப்போது இதில் 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். அண்ட் இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இதை குக் பண்ணிக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கிறேன். உப்பு உங்கள் தேவைக்கு தக்கன சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சிருச்சு. இது கூடவே வந்துட்டு நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து ஒரு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இது கூடவே 2 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெயில் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 1/3 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு வந்து இது நல்லா குக் பண்ணிக்கலாம். நடுவில் வந்துட்டு கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க, இல்லைனா அடியில் பிடிக்கும். ஸோ எண்ணெயில் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா வந்துட்டு நான் இதில் 1 கப் அளவுக்கு அரிசி சேர்த்துக்கிறேன். நான் வந்துட்டு நார்மலாக வீட்டில் சாப்பிட்ற சின்ன அரிசி தான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பாஸ்மதி ரைஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்துட்டு இந்த மசாலா கூட ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம். ரொம்ப நேரம் கலக்க வேண்டாம். ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறமா நான் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா நான் அரிசியை ஊரெலாம் வைக்கல. ஸோ நான் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இது நல்லா கலந்து விட்டுடுறேன். எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா கடைசியாக நான் 1/4 கப் அளவுக்கு கேரட்டை திருகி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கேரட் எதுக்காகன்னு சொன்னாக்கா இந்த சாதத்தோட கலர் வந்துட்டு கொஞ்சம் நேச்சுரலாக ஃபுட் கலர் ஆட் பண்ணாமல் கொஞ்சம் நேச்சுரலாக வரதுக்காக கேரட் சேர்த்துருக்கேன். ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. இப்போ இதை வந்துட்டு மூடி போட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு இதை நல்லா குக் பண்ணிக்கலாம். நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் சேர்க்குற மாதிரி இருந்தாக்கா எப்பவும் போல் 3 விசில் வச்சு எடுத்துக்க வேண்டியது தான். இப்போ வந்துட்டு ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சாதம் வந்துட்டு நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு இது கூடவே நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துட்டு அப்படியே லைட்டாக கலந்து விட்டுடுறேன். கலக்கும் போது பார்த்து கிண்டணும், அரிசி உடஞ்சிடாமல். ஸோ சாதம் வந்து நல்லா வெந்துருச்சு, உதிரியாக வந்துருச்சு. அவ்வளோதான். இப்போ இதை சூடாக சர்வ் பண்ண வேண்டியது தான். ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்டியான ஒரு மசாலா ரைஸ் ரெடி. இதுக்கு வந்துட்டு நீங்கள் வேறு எதுவும் காய்கறிலாம் சேர்க்க தேவையில்லை. வெங்காயம் தக்காளி சேர்த்தா போதும். கேரட் வந்துட்டு இந்த நேச்சுரலான அந்த கலருக்காக நான் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட அது இல்லைனா நீங்கள் விட்டுடலாம். ரைஸ் பார்க்க சிம்பிளாக இருந்தாலும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.